அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே உள்ள நெய்தவாசல் என்ற பகுதியில் ஒரு ஐயனார் ஆலயம் உள்ளது. கடந்த மாதம் 28/8/2024 அன்று மகா கும்பாபிஷேக விழா சிறப்புற நடைபெற்றது. சிராவெட்டி ஐயனார் கோயில் குளத்தை கடந்து தற்போது நாம் ஐயனாரை தரிசனம் செய்வதற்காக ஆலயத்திற்குள் செல்கிறோம். அருள்மிகு சிராவெட்டி ஐயனார் என்று சொல்லக்கூடிய இந்த ஐயனார் ஆலயத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விநாயகருடைய சந்நிதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய முல்லை கோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உள்ளது. அந்த முல்லை கோட்டத்தை பற்றி பேசும்போது அதில் இந்த ஐயனாரை பற்றி அழகுற கதைகள் வடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயமானது ஐயனார் அவதரித்த தலமாக இருக்கின்றது. பழம்பெரும் பெருமைகளை உடைய இந்த ஆலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் வந்து பூஜித்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி செல்கின்றனர். இங்குள்ள நல்ல சிவ மூர்த்தியை நாம் வணங்கும்போது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடப்பதாக ஐதீகம் கூறுகிறது. இங்குள்ள ஐயனாருக்கு அதீத சக்தி உண்டு. இங்கு வந்தவர்கள் தன்னுடைய காரிய சித்தியை மட்டுமே, காரிய வெற்றியை மட்டுமே கண்டுள்ளனர். சிறந்த கல்வி பெறவும், சிறந்த பணியை பெறவும், நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று மகிழ்வுடன் வாழவும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், நம் மன ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு இறைவனாகவும், குழந்தை பேற்றினை அருளக்கூடிய ஒரு இறைவனாகவும் இங்குள்ள ஐயனார் அவர்கள் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய இந்த ஐயனாருடைய சக்தியை நன்கு நாம் இங்கு வந்தால் உணர முடியும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விமானம் மூலவருடைய விமானத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நாம் போக போகிறோம். இந்த மூலவர் விமானத்தை நாம் இப்போ தரிசனம் பண்ணிப்போம். நல்ல சிவமூர்த்தி அவர்களுடைய அந்த மூலவர் விமானத்தை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா மணி மண்டபம். நாம் என்ன வேண்டுதலுக்காக இந்த ஆலயத்திற்கு நாம் வந்தோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்காக இங்குள்ள அந்த மணியை ஓங்கி அடித்து நாம் அந்த வேண்டுதல்களை வேண்டும்போது நிச்சயம் ஐயனார் அவர்கள் நமக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள ஐயனாருக்கு சிராவெட்டி ஐயனார் என்ற ஒரு பெயர் உண்டு. பல கதைகள் இந்த ஆலயத்திற்கு கூறுகின்றனர். ஒரு சிரா, அதாவது வெட்டிய அந்த காய்ந்து போன ஒரு சருகாக உள்ள அந்த விறகானது மரமாக துளிர்த்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. இருந்தாலும் இது கட்டுக்கதையாகவே இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். சிரசை கொய்த ஐயனார் என்பதையே தற்போது சிராவெட்டி ஐயனார் என்று மருவி அழைக்கின்றனர். அதாவது தவறு செய்தவர்களுடைய சிரசை கொய்த ஐயனார். ஆகவே இவர் சிரசு கொய்த ஐயனார் அல்லது சிரசு வெட்டிய ஐயனார் என்று பெயர் பெற்றார். ஐயனாருக்கு அனுதினமும் பூஜை செய்து வரும் இங்குள்ள பூசாரி அவர்கள் கூறும்போது, பரிகாரம் எவ்வளவு நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நவகிரகத்துக்கு உட்பட்ட நம்ம தான். நவகிரகங்களுக்கு ஆதி திசை நடக்குதோ, செவ்வாய் திசை நடக்குதோ, புதன் திசை நடக்குதோ, இல்லை ஏழரை சனி நடக்குது. ஏழரை சனி யாரோட சேரணும்? நல்லவனோட சேர்ந்தால் நல்லது போகிறோம். ஏழரை சனி காலத்துலேயும் விரைய சனிங்கிறோம். விரைய சனி ராகு கேதோட சேர்ந்தால் அடித்தடி, கேஸு, வழக்கு,
இவர் ஆக்சிடென்ட்டு இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி விரயத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு செலவாகும். சுபவரை செலவு சுக்கிரனோடையோ இது புதனோடையோ இல்லை குருவோடையோ சேர்ந்தால் சுபவரை செலவு. இப்போ 7 சனி வந்து பிள்ளைங்க படிக்காதும்பாங்க. 7 சனி படிக்காது. அப்படி படிக்காத பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும்? அப்போ வந்து புதனோட குருவோட சேர்ந்தாருன்னா பிள்ளைங்க படிக்கும். பிள்ளை ஒரு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டோம். அது ராகு எதில் இருந்தால் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். அந்த ஃபெயிலாகாமல் ராகு வேறு ஃபெயிலாமல் இதுவே நம்ம கிரக நிலையான ஒரு கோயில்களில் போய் பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த ராகு வாடகை மாதத்தில் பாஸ் பண்ணி வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு தான் இதுதான் நம்மளுடைய மூதாதைகள். அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு கூட நான் சொல்கிறேன், சனீஸ்வரன் கோயிலுக்கு கூட சனிக்கு அதிபதியாலும் அவங்களை பார்க்கணும். அதனால் இறை சிந்தனை வேண்டும். இறைவனால் மட்டும்தான் நம்மளோட கஷ்டத்தை போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா காலமாக எவ்வளோ செஞ்சுருக்கேன், கடவுள் என்ன வச்சுருக்கேன்னா நம்ம இன்னொருத்தரை ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதுதான். இந்த கோயிலை வந்து தெரிஞ்சுக்கிட்ட முதல் உண்மை, கடவுள் நம்ம நல்லா தான் இல்லை. இது வரைக்கும் நம்ம கடவுளை நெஞ்சிச்சு தப்புன்னு உணர்ந்தேன். அதனால் உணர்ந்து நான் 8 வருஷம் தான் ஆகும். அதனால் இது நம்ம எல்லாமே இறைவனால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற பண்ணணும், காப்பாற்ற முடியும்னு நினைக்கணும். இன்னொரு பொது கருத்து நினைக்கிட்டா கோயில்களில் போய் சாமி பயிற்சி செய்யணும். எந்த இடத்துலையும் சாமி பயிற்சி செய்யணும் நடக்கும். கிட்டத்தட்ட 7 ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இங்கே பிரார்த்தனை பண்ணி பிறந்திருக்கு. இன்னும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கணும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் நன்மை அடையணுங்கிறது தான் உத்தம பட்சங்கிற ஒரு பெரிய பெரிய வேள்விகளை செஞ்சுருக்கோம். பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க.